Taste the Daily. உயிரிழந்த NLC தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிரந்தர வேலை நிவாரணம் வழங்க வலியுறுத்தி நெய்வேலி NLC இரண்டாவது சுரங்க நுழைவு வாயில் முன்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இரண்டாவது சுரங்கத்தில் பணிபுரிந்து வந்த வேப்பங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த கருணாநிதி என்ற சொசைட்டி தொழிலாளி நேற்று வழக்கம் போல் வேலைக்கு சென்ற போது திடீரென உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த கருணாநிதியின் குடும்பத்திற்கு நிவாரணமும் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டி அவரது உறவினர்கள் NLC நிர்வாகத்திடம் முறையிட்ட நிலையில் அக்கோரிக்கையை NLC நிர்வாகம் ஏற்க மறுத்தது. இதனால் சம்பந்தப்பட்ட கருணாநிதியின் உறவினர்கள் அந்த உடலை வாங்க மறுத்து இன்று காலை முதல் NLC சுரங்க நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி அவர்கள் தற்போது உயிரிழந்த கருணாநிதியின் குடும்பத்திற்கு நீதி கேட்டும் உயிரிழந்த குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டியும் அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் உள்ள இந்த சுரங்க பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த அனல் மின் நிலைய பகுதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் ஏற்படும் விபத்துகளை தடுக்க முடியாத இந்த NLC நிர்வாகம் வீடு நிலம் கொடுத்தும் காலங்காலமாக NLC நிறுவனத்திற்கு தனது உழைப்பை சிந்திய இந்த கருணாநிதி போன்ற தொழிலாளிகள் உயிரிழந்தால் அவருடைய குடும்பத்தினருக்கு நிவாரணமோ நிரந்தர வேலை கேட்டு போராட வேண்டிய சூழல் உள்ளது. இது குறித்து இந்த ஸ்டாலின் அரசும் இந்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அந்த உயிரிழந்த கருணாநிதி தொழிலாளிகளுக்கு நிவாரணமும் நிரந்தர வேலையும் வழங்க வேண்டுதான் இப்ப தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட NLC நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி வைக்கக்கூடிய கோரிக்கையும் ஏற்காவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.